Hello, ladies and gentlemen. In this video, we will discuss about gold, then USD CAD, USD JPY, index number 1, index number 2, BTC நிறைய கரன்சிஸ் பர்சனலா இருக்கு. நிறைய பேர்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஆக்சுவலா இன்னைக்கு கோல்ட பொறுத்து நல்ல அப்ல தான் போய்க்கிட்டு இருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட் ஷோல்டர் அண்ட் ஹெட் இருக்கு. 3மே ப்ராப்பரா பில்ட் ஆகி மார்க்கெட் வந்து இங்கேருந்து நல்ல ஒரு ரேப்பிடா ஹை போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த ஹைய பிரேக் பண்ண உடனே அந்த ரீட்ரேஸ்மென்ட்ல நம்ம டெஃபினெட்லி என்ட்ரி எடுக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதோட கேரக்டர் வந்து கரெக்ட்டா இந்த லெவல்ல நம்ம சொல்லியிருந்தோம். இங்கேருந்து கரெக்ட்டா இந்த லெவல்ல நம்ம ப்ராஃபிட்ட ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருந்திருப்போம். இப்ப அதோட கேரக்டர் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம் ஆக்சுவலா. இதுக்கு முன்னாடி எக்ஸாக்ட்டா இந்த பிரைஸ் இருக்கு பார்த்தீங்களா? இங்கேருந்து இந்த கன்சல்டேஷன் ஹை இங்க வரைக்குமே நம்ம வந்து அதோட கேரக்டர்ல என்ட்ரி எடுத்திருந்தோம். பட் அதுக்கப்புறம் நான் ஹோல்ட் பண்ணல. ஏன்னா 2 என்ட்ரி முடிச்சாச்சு. இது வந்து பெருசா அப் போற மாரி தெரியல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன் டேல நான் பார்க்கல. ஒன் டேல ஒரு ப்ராப்பரான ஒரு இன்வெர்டட் ஹெட்ன்னு சொல்றது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தென் எஸ்டர்டே நான் சொல்லியிருந்தேன் நியூஸ்ல வந்து ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னு. தென் அதே மாரி தான் என்ன ஃபேவரா தான் மார்க்கெட் போச்சு. கரெக்ட்டா அந்த லோ பிரேக் பண்ணிடுச்சா நம்ம ஸ்ட்ராட்டஜி இந்த ஒரு லோ பிரேக் பண்ண உடனே ப்ராஃபிட் வந்து பிரேக் ஈவன்ல ஓகேங்களா? அந்த லெவல்ல வச்சுட்டேன். ப்ராப்பரா ஓகேங்களா? ஸோ பிரேக் ஈவன் வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன ஆச்சுன்னா, ஓரளவு 10 ரூல்ஸ்ல ஆகி மேல வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சு. பட் ப்ராஃபிட்டா தான் நான் எக்ஸிட் ஆனேன். ஓகேங்களா? எப்பயுமே அதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. எப்பயுமே இப்ப மட்டும் கிடையாது. எப்பயுமே அதான். ஓகேங்களா? ஸோ இப்ப அதான் அதே லெவல் தான். கோல்ட பொறுத்தளவு இந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணியிருந்தோம்னு நெனைக்கிறோம். ஸோ நாளைக்கு பிரேக் பண்ணிரும்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். பிரேக் பண்ணிச்சு அப்புட்ன்னா, தென் அப்புறம் ஃபர்தரா அடுத்தடுத்த மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். பட் ஆனா கீழ வந்து ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. எந்த அளவு இது போகுதுன்னு தெரியல. நார்மலா பார்த்தா ஹிட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ப்ராப்பரா இருக்கு. ஸோ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் இது ஒர்க் ஆகுமான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா கோல்டுல நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்க்குறேன். ஸோ ஒர்க் ஆச்சு அப்புட்ன்னா நல்லாருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கீழ வந்தா நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 1 இயரா ரொம்ப ரேப்பிடா ஹை பார்த்தோம் அப்புட்ன்னா தெரியும். ஸோ கரெக்ட்டா இந்த 2000ன்ற பிரைஸ் வந்து மார்க்கெட் பிரீச் பண்ணுச்சு. அடிச்ச உடனே மார்க்கெட் சட 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 சடன்னு ஏறிடுச்சு. ஒரு 50% ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட்டா அத பிரேக் பண்ண உடனே பாருங்க கிட்டத்தட்ட 42% ஓகேங்களா? ஸோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து மேல ஏறிடுச்சு. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகப்போகுது அப்படின்னு. ஒரு ஹெல்த்தியான மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வரணும். ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் நம்பர் 1 பொறுத்தளவு இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட்ல ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தோம். கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்டா நம்ம ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் கிட்ட அடிக்கிற மாரி வந்துட்டு மார்க்கெட் டவுன் போயிருச்சு. ஓகேங்களா? இண்டெக்ஸ் நம்பர் 1 பொறுத்தளவு. அதுவும் இன்னும் இப்ப இருக்கிற பிரைஸ்லேருந்து இன்னைக்கு குளோசிங் பிரைஸ் வந்து ஒரு 100 பாயிண்ட் மேல போகும். ஓகேங்களா? ஏன்னா அங்க ஃபேர் வேல்யூ கேப்ஸ்லாம் இருக்கு. 100 பாயிண்ட் மேல போயிட்டு திரும்ப அங்கருந்து கீழ வந்துரும். ஓகேங்களா? அங்கருந்து கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்ப போயிட்டு டவுன் ஆகும். ஒரு 100 பாயிண்ட் மேல போயிட்டு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் நியர்லி கீழ வரும். ஓகேங்களா? ஸோ அதான் இண்டெக்ஸ் நம்பர் 2 பொறுத்து கொஞ்சம் வெயிட்டிங் பண்ணுங்க. வெயிட் பண்றது நல்லது தான். இண்டெக்ஸ் நம்பர் 2 பொறுத்தளவு. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா யுஎஸ்டி ஜேபிஒய்யோட என்ட்ரி நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருந்தோம். இப்ப வந்து மார்க்கெட் என்னாச்சு அப்புட்ன்னா, நல்லா ராபிட் ஃபால். இந்த லோ கீழ பிரேக் ஆயிடுச்சு நல்லா. ஓகேங்களா? பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ஹெல்த்தியா தான் பிரேக் ஆயிருக்கு. இப்ப மார்க்கெட் வந்து இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணி நல்லா க்ளோஸ் வச்சு மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போயிட்டு இருக்கு. ஏன் அப் ட்ரெண்ட் போகுதுன்னா, நான் இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு பார்த்தீங்களா? எக்ஸாக்ட்டா இத நான் டெலீட் பண்ணிடுறேன் இத. ஸோ இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து அத ஃபில் பண்ணிட்டு தான் டெஃபினெட்லி போகணும். ஓகேங்களா? ஸோ அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்க மார்க்கெட் ஃபில் பண்ணிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபேர் வேல்யூ கேப் ஆக்சுவலா இது பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் அங்க வரைக்கும் வரணும் அப்படின்னு. ஸோ அதனால என்னோட என்ட்ரி வந்து எங்க இருக்கு அப்படின்னா, என்னோட எஸ்எல் வந்து ஸ்டாப் லாஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ சாரி ஸ்டாப் லாஸ் வந்து என்ட்ரி பிரைஸ்ல இருக்கு. ஓகேங்களா? என்ட்ரி பிரைஸ்ல ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன். அங்கருந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ பிப் இறங்குச்சுன்னா, என்ட்ரி எடுத்ததுலேருந்து ஒரேடியா இறங்குச்சு ஆக்சுவலா. ஓகேங்களா? எவ்வளோ பிப்னா கிட்டத்தட்ட ஒரு 148 பிப் இறங்குச்சு. இறங்கிட்டு திரும்ப மேல போகும். ஓகேங்களா? 100 பிப் மறுபடியும் மேல போகும். 100லேருந்து 130 பிப் மறுபடியும் மேல போயிட்டு, அதுக்கப்புறம் கீழ வந்துரும். சர சர சரசரன்னு கீழ வரும். ஓகேங்களா? ஸோ அந்த பிரைஸ் பார்த்தோம் அப்புட்ன்னா, அரவுண்ட் உங்களுக்கு 48,822 ஓகேங்களா? 48,822 எங்க இருக்கு? 48,822 ஸோ எக்ஸாக்ட்டா ப்ரீவியஸ் டேவோட ஹை ஓகேங்களா? ஸோ, அங்க போயிட்டு ஏன்னா ஆக்சுவலா இந்த விக் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப இங்க கூட பாருங்க ஃபாலோ ஆயிருக்கா? ஸோ, ஃபாலோ ஆகுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரீவியஸ் டே ஹைய ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ, இது போனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா, அந்த கரெக்ட்டா அந்த ஹைல தான் நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ, ப்ரீவியஸ் டேஸோட ஹை வந்து எவ்வளோ இருக்கு அப்புட்ன்னா, 149.913 ஓகேங்களா? ஸோ, நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இப்ப எங்க இருக்குன்னா, அதோட ஒரு 100 பாயிண்ட் டவுன்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. இங்க வரைக்கும் வருதா? வரலையான்னு. ஓகேங்களா? அதோட ப்ராப்பர் கேரக்டர் வைஸ் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ, வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் யுஎஸ்டி கேர்டு எஸ்.
அதில என்ட்ரி நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம். இதில ஒரு 3 நாள் இருக்கும் என்ட்ரி பிளேஸ் பண்ணி. இங்கேயும் ஃபேர்வெல் கேப் இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு வரணும். நான் அப்பயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த இடத்துக்கு வரணும்னு. ஸோ இப்போ ஒரு அருமையான ஒரு டெண்டர் சேல் நடக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் பாருங்க கரெக்ட்டா அந்த லோ வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் நம்ம ஜாலியா இருக்க வேண்டியது தான். லோ பிரேக் பண்ணிடுச்சு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துச்சு. தென் இப்போ 1 ஹவர்ல பார்த்தோம் அப்டினாலுமே அங்கனக்குள்ள ஃபேர்வெல் கேப்ஸ் இருக்கும். 50 மினிட்ஸ்ல பார்த்தாலுமே இங்கனக்குள்ள ஒரு ஃபேர்வெல் கேப் இருக்கும். அங்க போயிட்டு மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆயிட்டு அதுக்கப்புறம் கீழ வரும். ஓகேங்களா? லோ டூ ஹை 78-100% ரீட்ரேஸ்மென்ட். தென் மார்க்கெட் இங்க ஃபேர்வெல் கேப் ரீட்ரேஸ்மென்ட். தென் கோ ஃபார் அப். தென் கம் டவுன். ஓகேங்களா? பட் வெயிட் பண்ணணும். பொறுமையா தான் இருக்கணும். நான் அந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பல மாசங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஹையிலருந்து என்ட்ரி எடுக்கணும்னு. பட் அந்த ஹைய நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் என்ட்ரி எடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சுச்சு. இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க வேண்டியது ஆக்சுவலி. ஸோ நான் இங்க என்ட்ரி எடுத்திருந்தாலுமே, இப்ப நான் அந்த இடத்த மார்க் பண்றேன் பாருங்களேன். இங்க என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறக்கி வச்சிருந்தேன்னா, இங்க இன்ஸ்டால் அடிச்சிருக்கும். ஆனா, அங்க வந்து என்னோட கேரக்டர் அனலைசிஸ் பத்தி பார்த்தோம் அப்புட்ன்னா, மார்க்கெட் பாருங்க இப்ப இ இங்க நடந்திருக்கு பார்த்தீங்களா? இங்க பாருங்க ராபிட் ஒரு ஃபேரல் கேப்போட டவுன். அதே மாரி பாருங்க, இங்கேயும் கரெக்ட்டா ஃபேரல் கேப்ப ஃபில் பண்ணிடுச்சு. கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு அங்க இருந்து மறுபடியும் டவுன் ஆயிருக்கு. இங்கேயும் ஃபேர்வெல் கேப்ஸ் இருக்கு. அத இன்னும் மார்க்கெட் ஃபில் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அத நான் மார்க் பண்றேன். இங்க வரைக்குமே ஃபேர்வெல் கேப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அத பாருங்க மார்க்கெட் எக்ஸாக்ட்டா அந்த ஃபேர்வெல் கேப் ஹைல இருந்து கரெக்ட்டா ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் கீழ வருது. இப்ப அதே சினாரியோ தான் மறுபடியும் நடக்குது. இங்க பார்த்துக்கோங்க. ஸோ இங்க பாருங்க கரெக்ட்டா மார்க்கெட் ஃபேர்வெல் கேப்பா? மார்க்கெட் ரீட்ரேஸ்மென்ட் ஆயிருக்கா? அதே மாரி பாருங்க ஃபேர்வெல் கேப். அப்பயே ரீட்ரேஸ்மென்ட் ஆயிருக்கு. அது திரும்ப ஃபால் ஆயிட்டு ரொம்ப தூரம் கீழ வந்துட்டு, அதுக்கப்புறம் திரும்ப மேல இருக்க மிச்சம் மீதி ஃபேர்வெல் கேப்ப ஃபில் பண்ணியிருக்கு. அதே மாரி பாருங்க, மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு, ரீட்ரேஸ்மென்ட் தென் மார்க்கெட் அங்கருந்து ரேப்பிடா ஃபால் ஆயிருக்கு. திரும்ப மேல போகணும். ஓகேங்களா? ஸோ இங்க வரைக்குமே போகணும். இங்க போகலாம். அப்படி இல்ல அப்டின்னா இங்க போகலாம். இந்த 2 இடத்துல போகலாம். இதுவும் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்க இருக்கு அப்டின்னா, பிரேக் ஈவன்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட்ல ஸ்டாப் லாஸ் கிடையாது. எஸ்எல்லையும் ஸ்டாப் லாஸ் கிடையாது. என்ட்ரி பிரைஸ்ல ஸ்டாப் லாஸ் இருக்கு. இது வந்து இந்த ஹைலேருந்து லோ வரைக்கும் எவ்வளோ பிப் போச்சுன்னா, 3 நாள்ல இதுவும் 50 பாயிண்ட் 150 பிப்புக்கு இறங்கியிருக்கு. ஓகேங்களா? ஹைலேருந்து லோ 2 டேஸ்ல. பட் டெஃபினெட்லி சொல்றேன். இந்த பிரைஸ் இங்க இல்ல அப்புட்ன்னா இதுக்கு மேல ஸ்வீப் பண்ணி ஏன்னா ஃபேரல் கேப் இங்க வரைக்குமே இருக்கு. இதோட கேரக்டரே அப்படிதான். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணோம் அப்புட்ன்னா, அங்க வரைக்கும் ஸ்வீப் பண்ண உடனே மார்க்கெட் கம் டவுன் வெரி ஃபாஸ்ட். ஓகேங்களா? அங்க பாருங்க கரெக்ட்டா ஸ்வீப் ஆயிருக்கா? எவ்வளோ ஃபாஸ்ட்டா வந்திருக்குன்னு பாருங்க. அதே மாரி பாருங்க, இங்கேயும் ஸ்வீப் ஆயிருக்கு. அங்கருந்து பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டா கீழ வருதுன்னு. ஸோ இவ்வளோ தான் அதோட கேரக்டர். ஓகேங்களா? இதோட கேரக்டர் நான் சொல்லி தரேன். விடல. இப்ப நெக்ஸ்ட்டு கோல்டு வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அது நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? தென் பிடிசி யூஎஸ்டில ஒரு அருமையான ஒரு 12,000 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து இந்த டவுன்ஃபால் வரைக்கும். அதே மாரி ஒரு அருமையான ஒரு செட்டப் இருக்கு. பட் வெயிட் பண்ணணும் இதுக்கும். ஐ திங்க் வரக்கூடிய கம்மிங் சாட்டர்டே ஆர் சண்டே வரலாம். மேபி பட் டெஃபினெட்லி இந்த மந்த்துக்குள்ள இந்த ட்ரிகர் வந்துரும். என்ன ப்ரோ இவ்வளோ லேட்டா பண்றீங்க அப்டின்னா, எஸ் ஏன்னா நம்ம 4 ஹார்ல தான் என்ட்ரி செட்டப்பே பார்க்குறோம். ஓகேங்களா? 4 ஹார்ல தான் அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ பிகாஸ் பெரிய பெரிய ஸ்விங்ஸ் படிக்கிறோம். அ கஷ்டப்பட்டு என்னைய பொறுத்தளவு ஸ்கேல்பிங் பண்றது கஷ்டம் தான். ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால இந்த மாரி நான் பண்ணிட்டு போயிருவேன் ஈஸியா. ஓகேங்களா? ஸோ கரெக்ட்டா மார்க்கெட் அங்க போயிட்டு ஃபாலோ ஆகும். ஸோ இதுவும் பேஷன்ஸா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். மத்தபடி எல்லாம் ஈஸி தான். பட் ரொம்ப பேஷன்ஸா இருக்கணும் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? ஸோ மத்தபடி எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட் தான். எதுவும் பெருசா என்ட்ரி செட்டப் எதுவுமே பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. நான் பண்ணேன் அப்புட்ன்னா உங்கள ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதான் இதோட இப்ப 4, 5 பேர் பார்த்தீங்களா? இதுதான் என்னோட கேரக்டர்ன்னு நல்லா தெரியும் எனக்கு. மீதி எது கேரக்டரும் இப்போதைக்கு தெரியாது. நான் அனலைஸ் பண்ணிட்டு நான் அதிலேயும் என்ட்ரீஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாரி நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே எஜுகேஷன் பர்ப்பஸ் தாங்க. எதுவும் கால்ஸ் கிடையாது. ஸோ டேக் கேர் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்கேஸ் நீங்களும் அ கேரக்டர் அனலைஸ் பண்ணணும் அப்புட்ன்னா, இந்த மாரி வேற பேர்ல அனலைஸ் பண்ணுங்க ப்ரோ. எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ட்ரேட்ஸ் எல்லாம் அப்ப நெனச்சீங்க அப்டின்னா, கமாண்ட்ல கேரக்டர்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்காண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டா அனலைஸ் பண்றேன். ஏன்னா கொஞ்சம் பூஸ்ட் அப் குடுத்த மாரி இருக்கும். அதனால ஓகேங்களா? ஸோ டேக் கேர் கைஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம்.